வீடியோக்குள்ள போகுறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு பேச போற பையன பத்தி இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெசேஜஸ் வந்து Instagramல வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாருமே அந்த பையனோட ஃபிரெண்ட்ஸ் தான். காலையில இத வாசிக்கிறப்பமே, என்னடா இப்படிலாம் இன்னும் நடந்துட்டு இருக்கா? உண்மையிலேயே தான் இவங்க சொல்றாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. நான் அந்த மெசேஜ முதல்ல உங்ககிட்ட வாசிச்சுட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க, ஹாய் அண்ணா. என் ஃப்ரெண்டு பேரு கவின். அவங்க வந்து சென்னையில டிசிஎஸ்ல சென்னை 1 அப்படிங்கிற ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க எல்லாருமே மனசொடைஞ்சு போயிருக்கோம், ஷேட்டர் ஆகியிருக்கோம். அவங்களுக்கு இது நடந்திருக்கவே கூடாது. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அவங்களோட கதைய நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். கவினுக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் மாதிரி எனக்கு ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெசேஜ் எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல இருந்துகிட்டு இல்லைன்னா அந்த சென்னை 1 அப்படிங்கிற இந்த ஒரு ஐடி கம்பெனியில் இருந்துகிட்டு நிறைய பேர் இந்த பையனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த நல்லா படிக்கிற பையனா, நல்லா சம்பாதிக்கிறான், லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக இவ்வளவு வளர்ந்த ஒரு சொசைட்டியில் 2025ல அது இதுன்னு பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கண்ணா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இது இன்னும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தலை குனிஞ்சு சொல்றதை தவிர என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு எல்லாரும் தலையை குனிய வேண்டிய ஒரு துர்சம்பவம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு பையன் 12th ஸ்கூல் பையன் 10th படிக்கிற பையனை வந்து கிளாஸ்ல ஜாதி பார்த்து உள்ள போய் வெட்டினாங்க. இதுவும் மறுபடியும் திருநெல்வேலி கிட்ட தான் நடந்திருக்குது. சென்னையில இருந்து திருநெல்வேலி போன அந்த நேரத்தில் நடந்திருக்குது. என்ன யார் இந்த கவின், எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கிறது உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். எனக்கு இன்னைக்கு வீடியோல வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் இந்த வீடியோலாம் பார்க்க முடியும். எனக்கு அதை எதுவுமே சொல்ல தோணல, ஒரு மாதிரி விரக்தியா இருக்குது. நான் வந்து ஒரு 7 வருஷமா இந்த சேனல்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ணிருப்பேனா, 7 வருஷமா என்னெல்லாமோ மாறிடுச்சு. ஓகேவா, கவர்மெண்ட் மாறுது, முன்னாடி இருக்கிற காரெல்லாம் மாறுது, வீடெல்லாம் மாறுது, எல்லாமே பீப்புள் மாறுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாறுறாங்க, எல்லாமே மாறிடுச்சு. ஆனா இந்த நம்ம பேசுற டாபிக் இருக்குல்ல, இன்னமும் ஜாதி வெறி பிடிச்சு கொலை பண்ற ஆட்கள் இருக்காங்கல்ல, அது மட்டும் மாறல. இதுல இது பண்ண பையன் இருக்கான்ல, அவன் சின்ன பையங்க, ஏதோ 21 வயசுங்கிறாங்க, 22 வயசுங்க, ஏதோ காலேஜ் படிக்கிற பையன் வந்து ஜாதி வெறி பிடிச்சு கொலை பண்றான் அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ என்ன நடந்திருக்குது திருநெல்வேலியில, இந்த சென்னையில இருந்து டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த பையன் ஊருக்கு போனப்போ லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணோட அப்பா அம்மா, அவனோட தம்பியே வந்து எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அதுல போலீஸ் வேறையா அப்பா அம்மா. இதெல்லாம் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி சோகமா இருக்குது. என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கவினை பற்றி சொல்லிடுறேன். கவின் செல்வ கணேஷ் அப்படிங்கிற இந்த ஒரு பையன் வந்து நான் சொன்ன மாதிரி டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 24, 25, 26, 27 இந்த ஏஜில் ஒரு மிட் 20ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து பயங்கரமாக படிக்கிற ஒரு பையன் வேறு சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்லாம் சில ஆர்டிக்கிளில் போட்டிருக்காங்க. மாதம் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. சென்னையில் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாளையம் கோட்டை, அதுதான் வந்து இவங்களோட சொந்த ஊர், திருநெல்வேலி கிட்ட இருக்குது. ஸோ பாளையம் கோட்டைக்கு வந்து இவங்க போயிருக்காங்க. இது வீக்கெண்டுக்கு, ஓகேவா, நேற்றுக்கு சாட்டர்டே கரெக்டாக. ஸோ வந்து அவங்க வீக்கெண்டுக்கு போயிருக்காங்க. 27th ஜூலை 2025, அதாவது நேத்திக்கு வந்து அந்த பையனோட தாத்தா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வர்றதுக்கு கிட்ட இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெளியே வர்ற நேரத்தில் ஒரு பையன் அங்கே வந்திருக்கான். ஓகேவா, அந்த பையன் வந்து ஒரு 21 வயசு பையங்கிறாங்க. ஓகேவா, வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இப்போ போடணும்னா, கவின் அப்படிங்கிற ஒரு பையன், இந்த பையன் இருக்கான்ல டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிருக்கிற பையன் வந்து சின்ன வயசுல இந்த ஸ்கூல்ல இருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு வந்து ஒரு காஸ்ட், ஓகேவா, எம்பிசி அந்த கேட்டகரிக்குள்ளே வராங்க. இந்த பையன் வந்து எஸ்சி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வராங்க. நம்ம ஊரில் வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாறாத ஒரு ஒரு சாபம் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேர் வேற காஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில், அதுவும் சவுத்தெல்லாம் போக போக இது இன்னும் ஒஸ்ட் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்குது. அங்கேருந்து வர ஒருத்தனா நான் இதை சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து 2 பேர் வேற காஸ்ட்டுங்கிறதுனால இந்த லவ் பண்ணுறாங்கிறது வந்து அவங்க வீட்டுக்கு தெரியுது. பையன் வீட்லேயும் தெரியுது, பொண்ணு வீட்லேயும் தெரியுது. அந்த பொண்ணு வீட்டில் அப்பமே வந்து இந்த பொண்ணோட அப்பா அம்மா, தம்பி எல்லாருமே இருந்துக்கிட்டு இது வேணாம் அப்படின்னு இருக்காங்க. இவங்க ஆனால் அதை தாண்டியுமே வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த இந்த பையனுக்கு வந்து ஏதாவது வேணான்னு சொல்லி மிரட்டுறது, இந்த மாதிரி பேசுறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்குது. கவின்கே வந்து டைரக்டாவே வந்திருக்குது. அவங்களோட பொண்ணு கிட்ட சொல்றது மட்டும் இல்லாமல் கவின் கிட்டயும் சொல்லியிருக்காங்க. இந்த பையன் வந்து இது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பிரதர்ஸ் கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸாக மட்டும் சொல்லியிருக்கா. வெளியில யார்கிட்ட இதை பற்றி அஃபிஷியலாக கம்ப்ளைனோ எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த பொண்ணு சைடுமே வந்து இதை ஒரு அஃபிஷியல் கம்ப்ளைனாக எடுத்துக்கல. ஏன்னா சும்மா சொல்லுவாங்க, மிரட்டுவாங்க, உண்மையில் எதுவும் பண்ண மாட்டாங்கிற ஒரு நினைப்பு. ஆனால் அந்த நினைப்பு எங்கே வந்து முடிச்சிருக்குன்னு பாருங்க. இல்லப்பா நீ கிளம்பி போயிடு, நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி, இந்த மாதிரி பச்சையாக பேசியிருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அதிர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பேசினது அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர்ஸுங்கிறாங்க. தமிழ்நாடோட போலீஸ். ஓகேவா, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட தான் போய் நிற்போம். இதை பண்ணதே போலீஸ்
அவங்களோட பசங்கன்னா என்ன சொல்கிறது, 2 பேருமே போலீஸ். அவங்களே வந்து டைரெக்டாக சொல்லியிருக்காங்க, இந்த ஜாதியெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு தான் நியூஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. கிளம்பிடுன்னு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆனால் லவ்வை விடலை, கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த பையன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான். ஓகேவா, இன்றைக்கி வந்து இந்த இந்த நீயா நானால உட்காந்துட்டு பேசுவாங்களே, எனக்கு பையன் இப்படி வேணும் அவ்வளோ சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு நல்லா படித்த ஒரு பையன். ஓகேவா, நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சு ஸ்கூல்லேருந்து வேலைக்கு போய் இவ்வளோ சம்பாதிக்கிறப்பமா அதே பொண்ணை லவ் பண்ணிருக்கான். எனக்கு புரியல இது என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஜாதிங்கிற ஒரு விஷயத்தில் போய் மாட்டிட்டு என்னெல்லாம் இழக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த பையன் வந்து நல்லா சின்சியராக லவ் பண்ணிட்டுருக்கான். அப்போ ஊருக்கு போயிருக்கான். அந்த பொண்ணு வந்து ஒரு சித்தா டாக்டர் அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து கரெக்டாக வெளியே வர்றப்போ அந்த பொண்ணோட தம்பி சின்ன பையன் அவன் வந்து நின்றுட்டு, இதில் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்குது, அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அந்த பையன் இருந்துக்கிட்டு இந்த பையன்கிட்ட பைக்கில் ஏறு, அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க அப்படின்னோடனே இந்த பையன் வந்து ஏதோ பாசிட்டிவாக ஏதோ பேச போகிறாங்களோ நினச்சி அந்த பைக்கில் ஏறி இருக்கான். தாத்தாவை வந்து அங்கேயே விட்டுருக்காங்கங்கிறாங்க. பைக்கில் ஏறி கொஞ்சம் தூரத்தில் வந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போன உடனே கையில் அருவாளை வச்சு இந்த பையனை வெட்ட ஆரம்பிச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க, 2025 இது நடந்துட்டு இருக்குது. எதுக்காக? ஜாதி. நீ எல்லாம் ஒரு ஆளா? ஜாதியை சொல்லி கத்தி திட்டி நீ எல்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆசைப்படலாமா, நாங்கள் யாரு நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அருவாளை வச்சு வெட்டி 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 அந்த பையன் வந்து கடைசியில் தப்பிச்சு ஓட போய், பட் அங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாமல் ஒரு அளவுக்கு மேலே உருக்குலைஞ்சு கீழே விழுகிறப்போ கொண்டிருக்கான். இது நடந்த உடனே வந்து போலீஸ் அங்கே வந்துடுறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கேப்சர் பண்ணிடுறாங்க. அந்த அந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த பண்ணவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த போலீஸ் 2 பேர் இருக்காங்களா, அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இது ஒரு வெர்ஷன். இன்னொரு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து தப்பிச்சு ஓடுறப்போ அந்த பையனோட அம்மா முன்னாடியே, யார் கவின் வந்து அவனோட அம்மா முன்னாடியே வந்து விழுந்து இறந்து போனாங்கன்னு சில நியூஸ் ஆர்டிக்கிளில் பார்க்க முடியுது. 3வது இதில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்த உடனே தாக்கிட்டாங்கன்னு பார்க்க முடியுது. பட் வாட் எவர் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு அங்கே போய் நம்ம பார்க்கலனாலும் மல்டிபிள் மீடியா ரிப்போர்ட்ஸ் இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து ரொம்ப யதார்த்தமாக தாத்தாவை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு வெளியே வர ஒரு பையனுக்கு இது நடந்திருக்குன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஸ்டார்டிங்கில் இது வந்து ஏதோ 2 பேருக்குள்ளே இருக்கிற ஈகோ பிரச்சனைன்னு தான் யோசிச்சிருக்காங்க. பட் கொஞ்சம் நம்ம என்ன நடந்திருக்குன்னு விசாரித்து பார்க்குறப்போ இது ஒரு ஜாதி அடிப்படையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு படுகொலைன்னு நம்மளுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களோட பேருமே எஃப்ஐஆரில் போடப்பட்டிருக்குது. இந்த பையனோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதில் கொன்ன அந்த தம்பியை மட்டும் கிடையாது, பொண்ணோட தம்பியை மட்டும் கிடையாது, அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரோட பேரையும் சேர்க்குறாங்க. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடியே வார்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களோட உறுதுணையோடவே இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரும் போடப்பட்டிருக்குது. அவங்க வந்து இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு போலீஸ் வச்சுருக்குங்கிறது வரைக்கும் நம்ம டிடி நெக்ஸ்ட்டில் லாஸ்ட்டாக வாசிக்க முடியுது. எனக்கு என்ன இதெல்லாம் வாசிக்கிறப்ப நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூடியூப்க்கு வந்த புதுசில் நான் வந்து என்ன யோசித்தேன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு விஷயத்த பேசுகிறப்போ, ரொம்ப கோவமாக ஒரு விஷயத்த சொசைட்டி கிட்ட சொல்கிறப்போ, சொசைட்டியில் இருக்கிறவங்களும் நம்மள மாதிரி ஆக்ரோஷமாகவும் கோவமாகவும் தானே இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவத்தை பார்க்குறப்போ எல்லாருமே மாறிடுவாங்கன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு நினைப்பு இருந்துச்சு, ஒரு 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 ஹோப் இருந்துச்சு. பட் 2025 யோசிச்சு பாருங்களேன், அமெரிக்காக்காரன் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான்? ஜெமினி பெருசா, சாட் ஜிபிடி பெருசான்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். சைனாக்காரன் என்ன பண்ணுறான்? டீப் சீக்கை வச்சு நான் வந்து சாட் ஜிபிடியும் ஜெமினியும் தாண்டி நான் ஒன்று உருவாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நீ எந்த ஜாதி, நான் எந்த ஜாதின்னு இந்த ஜாதியை வச்சுக்கிட்டு என் ஜாதி பொண்ணு மேலே நீ வந்து ஆசைப்படுவியான்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் இவனோட வாழ்க்கையும் போச்சு, அவனோட வாழ்க்கையும் போச்சு. இந்த பையன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. அவங்க அம்மா அப்பாவை மறுபடியும் அவன் பார்க்க முடியாது. அவன் ஒரு நல்ல இவ்வளோ படித்து நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்து இந்தியாவுக்கு வந்து டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்களாம் இங்கே ஏதோ ஒரு விதத்தில் வந்து டாலர்ஸை வந்து ருப்பீஸாக மாற்றி நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நல்ல பொட்டென்ஷியலான ஒரு பையன் வந்து உலகத்தை விட்டே போயிட்டான். நல்லா வளர்ந்துருக்க வேண்டிய ஒரு சின்ன பையன் வந்து காலேஜ் படிக்கிற வயசு இருக்கிற பையன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான். 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் எவ்வளோ நம்மளோட டேக்ஸ் மணியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க 2 பேரும் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க. இந்த கேஸ் போகும் 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 கடைசியில் இவங்கலாம் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போகிறதுக்கு 6-7 வருஷம் ஆகும். இவங்க பவரில் இருக்கிறவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் பயப்படுறேன், இவங்க எஸ்கேப் ஆகிட வாய்ப்பு இருக்குது, இவங்கெல்லாம் பவரில் இருக்காங்க, போலீஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் இறந்த பையனோட அம்மா வந்து பேசியிருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இன்னமும் நம்ம இந்த மாதிரி ஜாதி அடிப்படையில் சுற்றிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து மிருகங்களா இல்லை மனுஷங்களா? மிருகங்களுக்கு கூட ஜாதி கிடையாது. நான் ஜாதின்னு சொல்லி மிருகங்களை வந்து அசிங்கப்படுத்த விரும்பலை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் பேசியிருந்தேன். நார்த் இந்தியா போய் அங்கே இங்கிலீஷில் ஒரு பாட்காஸ்ட் பேசுகிறப்ப நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். எங்கள் ஜென்ரேஷன், நம்ம ஜென்ரேஷன் ஓகேவா, இந்த இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கிரிஞ்சு மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னே சொல்ல தமிழ்நாட்டில். பட் நாங்கள் அதெல்லாம் தாண்டி வரணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு அதெல்லாம் கிரிஞ்சு, அதனால தான் நாங்கள் எங்கள் பேருக்கு பின்னாடி கூட ஜாதி பேரை போட மாட்டோம்னு சொல்லி பெருமையாக நான் சொல்லிட்டு வந்தேன்.
ஆனா இப்படிலாம் நடக்கிறத பார்த்தா தலை குனிய வைக்க தான் தோணுது. இங்க எத்தன ரிஃபார்மிஸ்ட் வந்தாலும், எத்தன பேர் சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் பேசினாலும், இதெல்லாம் தப்புன்னு எத்தன படம் எடுத்தாலும் கடைசியில வந்து நிக்கிறது ஜாதி வெறி. எங்கேருந்து தான் அந்த ஜாதி வருதுன்னு தெரியல. உன் உடம்புல ஏதாவது மார்க் போட்டுருக்காங்க. நீ இந்த ஜாதி, இந்த ஜாதின்னு. ஆண், பெண் அப்படிங்கிறத தாண்டி ஏதாவது உடம்புல வந்து வித்தியாசம் இருக்கா? ஒரு 2 மனுஷங்களுக்கு. எங்கேருந்து இந்த மூளை சலவை செய்யப்பட்டு இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கொலை பண்ணி ஜெயிலுக்கு போய் என் வாழ்க்கைய தொலைச்சாலும் பரவால்ல. என்னை ஊர்ல இருக்கிறவன்லாம் காரி துப்புனாலும் பரவால்ல. என்னை அசிங்கப்படுத்தினாலும் பரவால்ல. நான் பெருமை நினைச்சுட்டு போய் உட்கார அளவுக்கு ஒருத்தன் மூளை சலவை செய்யப்பட்டு, பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு இந்த ஜாதிய நம்புறான்னா, என்ன மாதிரி சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எனக்கு சுத்தமா புரியலங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஜென்யூனாவே நான் சொல்றேன். இந்த அரசியல் கட்சிலாம் எல்லாரும் இந்த வீடியோ நெறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா வந்து இது ஒரு சென்சேஷனலான ஒரு கேஸா இன்னைக்கு நெறைய பேர் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நெறைய அரசியல் தலைவர்கள் கிட்ட சொல்றேன். வரக்கூடிய எலக்ஷன்ல எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய கவர்ன்மென்ட் அஃபீஷியல்ஸ்லாம் இருக்காங்க. போலீஸோட பையன், ஓகேவா? போலீஸோட பையன். அவனுக்கு ஏதோ ஒரு மூலையில வந்து அவன் மனசுல வந்து அப்பா, அம்மா 2 பேரும் போலீஸ் வெளிய கொண்டு வந்துருவாங்கங்கிற ஒரு நப்பாசையில கூட இத பண்ணியிருக்கலாம்ல. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஃபீசரும், ஓகேவா? ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிக்கும் நீங்க எக்ஸாம்ல வந்து ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சு தானே செலக்ட் பண்றீங்க. அது கூடவே ஒரு டெஸ்ட் வைங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் டெஸ்ட்ன்னு ஒண்ணு வைங்க. இங்க இருக்கிற பாகுபாடு சொசைட்டில என்னென்ன இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஏழைய வந்து ஒரு பணக்காரன் எப்படி ட்ரீட் பண்றானோ, அதே மாதிரி இவன் ட்ரீட் பண்ணுவானாங்கிறத பாருங்க. இந்த ஜாதிய வச்சு பிரிவினை வச்சிருக்கக்கூடிய மனிதர்கள வந்து எல்லாத்தையும் சரிசமமா மனிதனா மட்டும் பார்ப்பானாங்கிறத செக் பண்ணுங்க. அதுக்காக பயப்படுறவங்களா இருக்காங்கன்னா, ஏன் இது மறுபடியும் நடந்துகிட்டே இருக்குது? இங்க இருக்கிற கவர்ன்மென்ட் சிஸ்டம் கிளீனா இருக்காங்கிற கேள்வியே வருது. அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன். ரைட்டியஸ்னஸ். என்ன ஆனாலும் தப்பு பண்ணாலும் இந்த சிஸ்டம்ல வெளிய வந்துரலாம். எங்கேயாவது காச வச்சு அடிச்சிரலாம். எங்கேயாவது இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணிடலாம். எங்கேயாவது ஜாதி பேர சொல்லலாம். எங்கேயாவது மதம் பேர சொல்லலாம்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த சிஸ்டம் இருக்குதுங்கிறதுனால தான் இன்னும் நெறைய இடத்துல தப்பு நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த அஃபிஷியல்ஸுக்குள்ள ஒவ்வொரு கவர்ன்மென்ட் எக்ஸாம்லயும் நீங்க கூடவே வந்து ரைட்டியஸ்னஸ் எக்ஸாம் வைங்க. இவங்க நியாயமான ஆளா? இல்ல ஓரமா நின்னுகிட்டு ரூ. 100க்கு ஆசைப்படுற ஆளா? நான் தப்பா கூட சொல்லல. நம்ம நெறைய இடத்துல பார்க்குறது அதுதானே. ஓரமா இருந்து ரூ. 100 குடுத்துட்டு நீ என்னனாலும் டிராஃபிக் வயலேஷன் பண்ணலாங்கிற ஒரு நாட்ல தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணாத ஆஃபீசர்ஸான்னு செக் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் 3வது சொல்றேன். ஸ்கூல்ல என்னலாமோ சொல்லி தராங்கங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து சயன்ஸ், அப்புறம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயன்ஸ், நம்ம வந்து பயாலஜி என்னலாமோ படிக்கிறோம்ல. மேத்ஸ், அல்ஜீப்ரா, மேட்ரிக்ஸ் எல்லாம் தேவை தான். ஓகே. பட் இதே ஸ்கூல்ஸ்ல சொசைட்டில எப்படி நடந்துக்கணும்? எது பொய்யான விஷயம், எது கரெக்ட்டான விஷயம். இப்போ வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன வந்து ஸ்கூல்லலாம் கொண்டு வரணும். அது குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பா தேவை. ஏன்னா, அத நெறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கங்கிறத பேசுறாங்கல்ல. அதே மாதிரி அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ ஸ்கூல்லயே சொல்லி தந்து வளங்க. இந்த மாதிரி ஜாதி வேறன்னு வீட்ல சொல்லுவாங்கப்பா 4 பூமருங்க. அதெல்லாம் பழைய காலம். அதெல்லாம் நம்பாத. அப்படிலாம் உடம்புலலாம் ஒண்ணுமே இல்ல பாரு. எல்லாருமே சரிசம மனுஷங்க தான். இதெல்லாம் சொல்லி குடுத்து வளர்க்க வேண்டியது நம்ம அரசாங்கத்தோட கடமை. ஏன் சோஷியல் ஜஸ்டிஸ் கிளாஸஸ் வந்து ஸ்கூல்ல நடத்தப்படுறதில்ல? ஏன் எல்லார்கிட்டயுமே வந்து ஜாதிங்கிற ஒரு விஷயத்த தூக்கி போடுங்கிறத சொல்றதில்ல? அப்புறம் ஜாதி வேணான்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சியே கடைசில ஒரு இடத்துலயும் நிக்க வைக்கிறப்ப எந்த ஜாதிக்காரன எங்க நிக்க வைக்கலான்னு தானே பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்க போய் மாறப் போறதுன்னு தெரியல. எனக்கு இருக்கிறதுலே கஷ்டமா இருக்கிறது தாங்க. ஒரு நல்ல 20 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன், 20ஸ்ல இருக்கிற ஒரு பையன், டிசிஎஸ்ல நல்ல மார்க் எடுத்து இந்த சொசைட்டிலாம் வேணான்டா, நான் முன்னேறேன்டா அப்படின்னு சொல்லி சென்னையில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற பையன், மறுபடியும் வீட்டுக்கு போன நேரத்துல இத பண்ணி வைப்பாங்கன்னா, இதெல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தாத ஜென்மமங்களாவே இருந்துருமான்னு தான் எனக்கு யோசிக்க தோணுது. பட் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மாறணும்னு நீங்க நினைச்சீங்கனால், இந்த சொசைட்டில என்ன சேஞ்ச் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு விஷயம் நடந்தா இந்த மாதிரி வீராப்பு பேசிக்கிட்டு ஜாதிய வன்கொடுமை பண்ணக்கூடியவங்க, வீட்டுக்குள்ள ஜாதி பேசுறவங்க, இன்னமும் வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா, உடனே இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலர் டம்ளருக்கு பதிலா ஒரு பிளாஸ்டிக் டம்ளர கூட குடுக்கக்கூடிய ஒரு மூளை சலவை செய்யப்பட்ட மித்த நம்பி, இல்லாத ஒரு விஷயத்த நம்பி வாழக்கூடிய மக்கள நம்ம மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சொசைட்டில நம்ம எப்படி மாத்தணுங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்கோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதெல்லாம் மாறணும்னால் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னைய பொறுத்த அளவுக்கு இதுக்கு எல்லாமே எக்ஸாம் வச்சு தாங்க ஆகணும். ஸ்கூல்ல சொல்லி தரணுங்க. ஸ்கூல்ல வந்து சொல்லி தரணும். மனிதர்கள் எல்லாருமே சமம்ங்கிறத சொல்லி தரணும். இங்க வந்து நம்ம வரலாறு எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, அந்த வரலாறுல இருக்கிற தவறுகளையும் நம்ம படிக்கணும். அப்போனா தான் நம்ம மறுபடியும் அத பண்ண மாட்டோம். அடுத்து நான் வந்து இருக்கிற எல்லா கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ்க்கும், எல்லா கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து இது எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணப்படணும். அவங்க மனசளவுல எப்படி இருக்காங்க? அவங்க மூளை எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு தானே எக்ஸாம் இருக்கு. அவங்க மனசளவுல எப்படி இருக்காங்க? இன்டர்வியூ நடத்துங்க. இன்டர்வியூல கேள்வி கேளுங்க. எல்லாருமே சரிசமமா பார்ப்பாங்களான்னு கேளுங்க. இங்க இருக்கக்கூடிய ஏழைகளோட வயித்துல அடிக்காம இருப்பாங்களாங்கிறத கேளுங்க. உண்மையிலே ஆதங்கமா தான் இருக்குது. ஆனா, இது எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு வரக்கூடிய எலக்ஷன நம்ம யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இங்க வரக்கூடிய தலைவர்கள் கிட்ட இதெல்லாம் எடுத்து முன் வைப்போம். எந்த கட்சியும் இத பேசல. எந்த கட்சியும் இத ப்ராமிஸ் பண்ணல. பட் எல்லார்கிட்டயும் நம்ம எடுத்து முன் வைப்போம். யார் இத எடுத்து சொல்றாங்கன்னு பார்ப்போம். யார் இத மாத்துறாங்கன்னு பார்ப்போம். பட் அது என்னோட தாட். நீங்க இதெல்லாம் மாறணும்னா என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சைடு பேருக்கு பின்னாடி ஜாதி போடலன்னு சொல்லி தூக்கி போட்டாலும், மனசுக்குள்ள இவ்வளவு குப்பைய வச்சிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்த எப்படி மாத்துறது? நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரு வேற ஊர்ல இருந்து சென்னையில வந்து, பெங்களூர்ல போய், மத்த நாடுகள்ல போய் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இத பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் நம்ம ஊருக்கு போயிட்டு வரும். அங்க ஏன் இன்னும் இப்படி இருக்குன்னு. அப்படி ஒரு சின்ன
கலக்கம் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்பட்டுச்சுனால் இந்த வீடியோவை உங்களோட ஆஃபீஸ் குரூப்ஸில், உங்களோட கிளாஸ் குரூப்ஸில், உங்களோட ஸ்கூல் காலேஜ் குரூப்ஸில், உங்கள் ஃபேமிலி குரூப்பில் எஸ்பெஷலி ஷேர் பண்ணுங்கள். மாறுங்க, இல்லைனா மண்ணோட மண்ணாக மக்கி போகும். பாய், டேக் கேர்.